நேரடியாக வாக்குத்தத்தத்திற்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஒரு வாக்கு தத்தத்திற்காக ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனம், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒரு திறந்த வாசலுக்காக, ஏதாவது ஒரு காரியத்திற்காக, அற்புதத்திற்காக இத்தனை மாதங்களும் சில வருடங்களால் கூட ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இந்த மாதம் ஒரு வாசல் எனக்கு திறக்காதா, இந்த மாதம் ஒரு அற்புதம் எனக்கு நடக்காதா? ஆனால் அத்தனை நாட்களும் நீங்கள் போய் பார்க்கும்போது அது இருந்த வண்ணமாகவே இருக்கலாம். ஏற்கனவே பார்த்த பூட்டப்பட்ட வாசல்களையே நீங்கள் இதுவரைக்கும் பார்த்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். நான் இந்த மாதம் உனக்கு ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அடைக்கப்பட்ட வாசல்கள், இதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கையில திறக்காத அநேகம் வாசல்கள், இதுவரையிலும் ஏமாற்றத்தோடு நீங்கள் கடந்து வந்த நிறைய வாசல்கள் இந்த மாதம் உங்களுக்கு திறக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறேன் இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் நிறைய பேர் சாட்சி சொல்லுவீர்கள். இந்த மாதம் திறக்கக்கூடிய எந்த சூழ்நிலையும் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதம் எப்படி திறக்கும் என்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் வனாந்தரத்திலே பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டு அங்கே ஒரு வாசலை திறந்து அந்த குடும்பத்தை பிழைக்க பண்ணுவார். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர் திறந்ததை ஒருவராலும் அடைக்க முடியாது. அந்த தேவன் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் ஒரு திறந்த வாசலை நீங்கள் காண்பீர்கள். நிறைய பேருடைய பிசினஸ்ல ஆண்டவர் இந்த மாதம் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைக்க போகிறார். நிறைய பேருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த மாதம் ஒரு வாசல் திறக்க போகிறது. பல மாதங்களாய் பார்க்க முடியாத அந்த வாசல்களை கர்த்தர் இந்த மாதம் திறக்க போகிறார். ஒருவேளை இத்தனை நாட்களும் திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம், ஆனால் யாரோ ஒருவர் அடைத்து கொண்டே இருக்கலாம், திறக்க திறக்க அடைத்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்காய் திறக்கிற அந்த வாசலை ஒரு மனிதனாலும், நம்புறவங்க கரங்களை தட்டி, ஒரு மனிதனாலும் அதை நிச்சயமாகவே பூட்டவே முடியாது. யார் நினைத்தாலும் அந்த வாசலை பூட்ட முடியாது. ஏனென்றால் அதை நமக்காய் திறக்கிறவர் கர்த்தர். இதுவரையிலும் தடுத்து போனதை குறித்து யோசிக்கவே வேண்டாம். இந்த மாதம் ஒரு திறந்த வாசல். கையை மேல உயர்த்தி ஒரு 5 விசை இந்த வார்த்தையை நம்பி, ஆண்டவரே, இது ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது ராஜாதி ராஜாவினுடைய வார்த்தை. கர்த்தர் இங்கே இருக்கிற அநேகருக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், மகளே, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும்
உனக்கு நிறைய பலன் இல்லை, நிறைய தைரியம் இல்லை, ஆனால் இருக்கிறதே கொஞ்ச பலன். ஆனால் அந்த கொஞ்ச பலத்திலையும் நீ என்ன மறுதலிக்கல, நீ என்ன விட்டு கொடுக்கல இல்லை. எத்தனையோ பேர் உன்னை அவமானப்படுத்தினாங்க. எத்தனை மாசமா நீயும் திறக்கும்னு காத்து கிடக்கிற, எத்தனை மாசமா போய் போய் வெறுமையா திரும்பி வர்ற, இன்னும் நடக்கலையா, ஒன்னும் திறக்கலையா? ஆனாலும் உங்க மனசுக்குள்ள என் கர்த்தரை நான் மறுதலிக்க மாட்டேன்னு நீங்க ஒரு தீர்மானம் எடுத்ததை கர்த்தர் பார்த்தார். எந்த இடத்திலையும் ஆண்டவரை விட்டு கொடுக்காததை கர்த்தர் பார்த்தார். அதை பார்த்து தான் ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அது உங்க கண்களுக்கும் என் கண்ணுக்கும் தெரியாம இருக்கலாம், அது துவங்கப்படாதது போல நமக்கு தெரியலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் வைத்திருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். நான் என்ன வச்சிருக்கிறேன் அப்படின்னா, உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். பொதுவாக நம்முடைய பிள்ளைகளை பார்த்து நம்ம உனக்கு ஒன்று வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வரைக்கும் அந்த பிள்ளை அதை பார்க்கலன்னு அர்த்தம். சில பிள்ளைகள் பெற்றோர்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது கூட்டிகிட்டு வரும்போது சொல்லிகிட்டே வருவாங்க, இன்றைக்கி நான் உனக்கு ஒன்று வச்சுருக்கேன்னு தெரியுமா, இன்றைக்கி உனக்கு வச்சுருக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த பிள்ளைங்க ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்கும். இல்லை நீ வா உனக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னா, இதுவரையிலும் பிள்ளைக்கு காண்பிக்காத ஒன்று வைத்திருக்கிறேன். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உலகத்தில் இருக்கிற எத்தனை பேர் வேணாலும் உங்களுக்கு அது இல்லை, அந்த கொடுப்பனை உங்களுக்கு இல்லை, அது உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறாரு. நான் உனக்கு வச்சிருக்கிறேன்ப்பா, நான் உனக்கு வச்சிருக்கிறேன். இதுவரையிலும் உங்க கண்கள் காணாம இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், ஏற்ற நேரம் வரும்போது அந்த தாய் அந்த தகப்பன் தான் வச்சிருக்கிற அந்த பொருளை எடுத்து தன்னுடைய பிள்ளையினுடைய கையிலே கொடுக்கிறது போல நான் நம்புறேன். இந்த மாதம் 5 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினது, 4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினதை இந்த மாதம் உனக்கு வச்சிருக்கிறத, உங்களுக்கு வைத்திருக்கிறதை இந்த மாதம் எடுத்து கையிலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு மாதமாய் கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே அந்த அற்புதம் நடக்கட்டும். ஹல்லேலூயா. யோசேப்பு என்றைக்கு போத்திபாருடைய வீட்டிலே போத்திபாருடைய மனைவி தனக்கு பாவத்தை செய்ய இழுக்கும்போது, என்னைக்கு அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், ஆண்டவர் என்னை பார்க்கிறாருன்னு என்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினானோ, ஆண்டவருடைய காரியத்திற்காக என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு வைராக்கியம் பாராட்டினானோ, அன்றைக்கே ஆண்டவர் எகிப்து தேசத்திலே அவனுக்காக கர்த்தர் ஒன்றை ஆயத்தம் பண்ணி கர்த்தர் வைத்திருந்தார். ஒரு திறந்த வாசலை அன்னைக்கே ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. எப்பா, இன்னைக்கு நீ இவங்களுக்கு முன்னாடி என்னை மறுதலிக்க மாட்டேன்னு நீ சொன்ன இல்லை, அன்னைக்கே ஆண்டவர் எழுதி வைத்தார். ஆனால் அடுத்த வருஷம் அதை பார்க்க முடியல, பல ஆண்டுகள் அவனுடைய கண்ணு அதை பார்க்கல. ஆனால் ஏற்ற நேரம் வந்தபோது சிறைச்சாலையில் இருந்து யோசேப்பு வரவழைக்கப்பட்டு ஒரு வாசலை பார்க்குறான். ஐயோ, நான் நினைக்கவே இல்லையே, எப்பா நீ இன்னைக்கு இந்த வாசலை நீ பார்க்குற, ஆனால் இந்த வாசல் உனக்காக அநேக ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த வாசல் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகளே, மகனே, நீ அன்றைக்கு காண்பித்த பக்தி வைராக்கியமாய் இருந்த அன்றே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாசலை திறந்து விட்டார். அன்றைக்கே ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வாசலை ஆயத்தம் பண்ணி விட்டார். நீங்க இதுவரையும் பார்க்கல. ஆண்டவரே, நான் வைராக்கியமாய் இருந்ததற்கு என்ன அர்த்தம், நான் இந்த மாதிரி விட்டு கொடுத்ததுக்கு என்ன அர்த்தம், நான் ஜெபம் பண்றதுக்கு என்ன அர்த்தம், ஏதாவது நடக்கலையே, எதுவும் நடக்கலையே, இவ்வளோ ஜெபம் பண்ணனே, இவ்வளோ வாழ்ந்தனே. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக அன்றைக்கே ஆயத்தம் பண்ணி விட்டார், ஒரு திறந்த வாசலை ஆயத்தம் பண்ணி விட்டார்.
யோசேப்புக்கு அந்த திறந்த வாசலை கர்த்தர் காண்பித்தது போல உங்களுக்கும் எனக்கும் காண்பிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்பிக்கையோடு கரங்களை தட்டி ஆமோதிக்கிறவர்கள், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடி என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். தகப்பனே, இந்த மாதம் எனக்கு ஒரு திறந்த வாசல், எனக்கு ஒரு திறந்த வாசல் உண்டு. என் பிள்ளைக்கு ஒரு திறந்த வாசல் உண்டு. என் வியாபாரத்தில் ஒரு திறந்த வாசல் உண்டு. நான் உட்பிரவேசிக்க போறேன், நான் கடந்து போக போறேன். எனக்காக தேவன் திறக்கிற திறந்த வாசல், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் எனக்காக தருகிறவர், எனக்காய் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாரும் நம்புங்க, எல்லாரும் விசுவாசிங்க. இந்த மாதம் முழுதும் நம்ம சொல்லணும், 30 நாளும் எனக்கு ஒரு திறந்த வாசல், எனக்கு ஒரு திறந்த வாசல், அது இந்த மாதம் திறக்கும். ஆமேன். இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது வேதத்தில் 3 விதமான கதவுகளை ஆண்டவர் திறக்கிறார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் வேதத்திலே தன்னுடைய பிள்ளைகளுக்காக திறக்கிற 3 விதமான கதவுகள். இந்த மாதம் ஆண்டவர் 3 விதமான கதவுகளை நமக்காக கர்த்தர் திறக்க போகிறார். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். நீங்கள் 16ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 8வது வசனம், ஆகிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன், ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். அடுத்த வசனம், தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானே ஆகில் அவன் உங்களிடத்திற்கு பயமில்லாமல் இருக்க பாருங்கள், என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்கிறானே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாரு, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்கே இருக்க போறேன், நான் மினிஸ்ட்ரி பண்ணணும், நான் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய ஆவியிலே நான் உணர்றேன், எனக்கு ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு என்ன கதவு திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, இங்கே பெரிதும் அனுகூலமான ஒரு கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடங்களிலே ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் செய்தார். அவர் செய்ய போன இடத்துல பல இடத்துல இந்த எதிர்ப்புகள் நிறைய வந்துட்டே இருந்துச்சு. இவர் உள்ளே போகும்போது தடுத்து நிறுத்துவாங்க, பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அடிச்சு உதைச்சு காவலிலே கொண்டு போய் போடுவார்கள். இப்படியே அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்ய போகிற இடத்துல நிறைய அடைக்கப்பட்ட வாசல், நிறைய பாதகமான வாசல்கள், அப்படின்னா பிரச்சனையான வாசல்கள். எங்கு போனாலும் ஒரு ஃப்ரீயா அப்படியே ஒரு ஈஸியா போய் அந்த மினிஸ்ட்ரியை அவரால் பண்ண முடியல. ஏன்னா அந்த காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள் இருந்தார்கள், யூதர்கள் அதிகமாக இருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும் போது நிறைய எதிர்ப்புகள் அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்திலே வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இங்கே எனக்காக ஆண்டவர் ஒரு வாசலை கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். அந்த வாசல் அனுகூலமான வாசல், அது பெரிய வாசல், அது அனுகூலமான வாசல். இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர்
கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்காக என் அப்பா ஒரு வாசலை திறக்க போறாரு. உங்க பிசினஸ்ல ஒரு வாசலை திறக்க போறாரு. உங்க குடும்பத்துல உங்களுக்காக ஒரு வாசலை கர்த்தர் திறக்க போறாரு. உங்களை சுற்றி ஒரு வாசல் திறக்க போகிறாரு. இதுவரையிலும் எதிர்ப்பின் வாசலை நீங்கள் பார்த்திருக்கலாம். இதுவரையிலும் அவமான வாசல்களை பார்த்திருக்கலாம். இதுவரையிலையும் கடினமான வாசல்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். அந்த வாசலுக்குள்ளே நுழையும் போது இடுக்கமாய், ரொம்ப நெருக்கமாய், கொஞ்சத்தை செய்யணும்னாலும் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து, ரொம்ப பிரச்சனையில் அப்படியே மனசு நொந்து நீங்க அந்த காரியத்தில் உள்ளே போய் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காய் சீக்கிரத்தில் ஒரு வாசலை திறப்பேன். அந்த வாசல் சுலபமான வாசல், அது அனுகூலமான வாசல். நம்புறவங்க ஆமேன் சொல்லுங்கள். அந்த இடத்திலே இருக்கும்போது ராஜாவுடைய இருதயத்தை கர்த்தர் உங்க பக்கமாய் திரும்ப பண்ணுவார். மனிதர்களுடைய கண்களை உங்க பக்கமாய் கர்த்தர் திரும்ப பண்ணுவார். போடாதேன்னு சொன்ன இடத்துல கர்த்தர் அவர்கள் வாயினாலே இந்த இடத்துல போடுங்க, வச்சிருங்க, செஞ்சிருங்க. கல்லான நிறைய இருதயங்களை இந்த மாதம் ஆண்டவர் எனக்காக கர்த்தர் திறக்க போகிறார். என் பிள்ளைக்கு இந்த மாதம் ஒரு அனுகூலமான வாசல் திறக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த மாதம் எனக்கு கர்த்தர் திறக்க போகிற வாசல் இடுக்கம் அல்ல, குறுகல் அல்ல, பெரிதும் பெரிதும் அனுகூலமான வாசல். நான் நம்புகிறேன் நம்முடைய கம்ஃபர்ட் திருச்சபைக்கு இந்த மாதம் ஒரு வாசல் திறக்க போகிறது. அது சாதாரணமான வாசல் அல்ல, பெரிய வாசல், அதுவும் அனுகூலமான வாசல். போகிற இடத்திலெல்லாம் எல்லாருடைய கண்களிலையும் நமக்கு தயவு கிடைக்க போகிறது. கர்த்தர் அந்த ராஜாக்களுடைய இருதயத்தை நம் பக்கமாய் ஆண்டவர் திருப்ப போகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், இந்த வார்த்தை என் தலைமையில இருக்கிறதற்காக நன்றி. நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன், ரிஜெக்ட் பண்ணப்பட்ட அநேகம் பேரை இந்த மாதம் கூப்பிட்டு கொடுக்கிற மாதமாய் மாறும். ஒதுக்கப்பட்ட அநேகருக்கு இந்த மாதம் விசாரித்து கொடுக்கப்படுகிற மாதமாய் மாறும். இன்றைக்கு நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். இந்த மாதம் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுவார்கள். ஆமேன். இதுவரையிலையும் ஒருவேளை கேட்பாரற்று கிடக்கலாம், கேட்பாரற்று கிடக்கலாம், மூடப்பட்டு கிடக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வரல, ஒரு என்கொயரிஸ் கூட எனக்கு வரலையே பாஸ்டர், யாருமே விசாரிக்கலையே. பல மாதங்களாய், பல வருடங்களாய் இதை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் திறப்பேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வாசலை திறக்கிறத பார்க்கிறாரு. என்ன வாசல் திறக்கிறத பார்க்கிறாருன்னா, ஒரு அனுகூலமான வாசல் திறக்கிறதை அவருடைய கண்கள் கண்டன. கண்கள் கண்டன. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு கொடுப்பார். இது உனக்காக நான் திறக்க போகிற பெரிய வாசல், பெரிய வாசல். இது அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே, இது அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் யோசேப்பை தான் இந்த காலை வேளையில் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர்றேன். பாருங்க, அவருக்கு ஃபர்ஸ்ட் திறந்த வாசல் வேதம் சொல்லுகிறது போத்திபாருடைய வீட்டிலே. அது ஒரு சின்ன வாசல், அது ஒரு சின்ன பொறுப்பு. அந்த சின்ன வாசலிலே அவன் உண்மையாய் இருந்தபடினால், வேதம் சொல்லுகிறது, நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தபடினால் உன்னை அநேகத்தின் மேலே நான் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்ச ஆடு, நிறைய ஆடு இல்லை, அந்த கொஞ்ச ஆடுல ஒரு ஆடு சிங்கத்தினுடைய கையில், கரடியுடைய கையில் போகும்போது, இந்த ஒரு ஆடு தானே, இதில் போய் என்ன போராடிட்டு இருக்கிறது, இதோட என்னத்தை பெருசாக போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறது, நம்ம விட்டுருவோம், அதுக்காக நம்முடைய உயிரை பணயம் வைக்கணுமா, சரி இருக்கிறதுல ஒன்று போயிடுச்சு போட்டும் அப்படின்னு விடலை. அந்த கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த கொஞ்ச ஆட்டில் கவனமாக இருந்து அந்த ஒரு ஆடை கூட இழக்கக்கூடாதுன்னு போராடுனா, இறக்கக்கூடாதுன்னு உண்மையாக நின்னா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கொஞ்ச ஆடுகளை
மேய்த்த உண்மையுள்ள அந்த தாவீதிற்கு கர்த்தர் இஸ்ரவேலையே அவனுடைய கையில் கர்த்தர் தந்தார். இந்த நாளிலே உங்களையும் பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். மகனே, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சின்ன வாசல்ல நீ உண்மையாயிருப்பா. அம்மா, நீங்க உண்மையா இருங்கம்மா. கொஞ்சம்னு பார்க்காதீங்க, அற்பம்னு பார்க்காதீங்க. யோசேப்புக்கு அதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு ரொம்ப பெருசு. ஆனால் போத்திபாருடைய வீட்டில் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்ததுனால அந்த போத்திபார் பெரிய அதை விட ஒரு சின்ன பெரிய வாசலை கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் சிறைச்சாலையில் போய் அவன் நினைக்காத ஒரு சின்ன வாசல் அவனுக்காக திறக்கிறது. இதுவரையிலும் யோசேப்புக்கு திறந்ததெல்லாம் சின்ன 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 வாசல்கள். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அவன் அழைக்கப்பட்டு அவனுக்கு ஒரு வாசல் திறக்குது. இதுவரையிலும் கற்பனையில் இல்லாத வாசல், இதுவரையிலும் யோசிக்காத வாசல். இப்பொழுது அவனுக்கு முன்பாக ராஜா கொடுக்கிற அந்த வாசல் அது சாதாரணமானது அல்ல, அது பெரிய வாசல், அது பெரிதும் அனுகூலமான வாசல். அந்த வாசலை திறக்கும் போது அந்த ராஜா சொல்றாரு, எப்பா, இந்த வாசலுக்குள்ள நோ ரூல்ஸ், சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரூல்ஸ், உனக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது, நீ என்ன வேணாலும் பண்ணலாம், உன்னுடைய அனுமதி இல்லாம யாரும் கை கால் கூட அசைக்க முடியாது. உனக்கு அப்படிப்பட்ட ஒரு திறந்த வாசலை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய கையில சொந்தமான தொழிலை ஆண்டவர் ஒரு நாள் கொடுப்பார். பிரதர், இத்தனை நாட்களும் நீங்க பார்த்த வாசல் சின்ன சின்ன வாசல் பார்த்து அதை பார்த்து நீங்க பிரமிச்சிங்க. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அந்த சின்ன சின்ன வாசலில் நீ உண்மையா இருந்தபடியினால், நீ உண்மையா இருக்கிறபடியினால் உனக்கு ஒரு பெரிய அனுகூலமான வாசல் சீக்கிரத்திலே திறக்க போகிறது. நம்புறவங்க கரங்களை தட்டி, பெரிய அனுகூலமான வாசல், பெரிய அனுகூலமான வாசல் எனக்காக திறக்கப்படுகிறது. கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே நான் நம்புறேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, ஆமென். அவர் திறந்தால் அதை அடைப்பவன் யார் இருக்கிறார்? அவர் கட்டினால் அதை இடிக்கிறவர்கள் யார் இருக்கிறார்? சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி, இந்த மாதம் நான் பெரிய வாசலை நான் பார்க்கணும். இது அல்ல கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீந்தி நீந்தி இது நடக்கும் சிஸ்டர், இது நடக்கும் பிரதர், இது கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க, இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, என்னுடைய கண்ணு பார்க்கணும். சொல்லுங்க சொல்லுங்க முழு பலத்தோட, அப்பா நான் நம்புறேன். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க சொல்லுங்க, மகளே, இதுவரையிலும் உங்க அப்பா பார்க்காத ஒரு திறந்த வாசல், உங்க அம்மா பிரவேசிக்காத ஒரு வாசலை கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ண போறாரு. நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு விசாலமான வாசல் உனக்காக திறக்க போகிறது. உன்னுடைய தகுதிக்கு மிஞ்சி ஒரு வாசல் உனக்காக திறக்க போகிறது. சொல்லுங்க, இந்த மாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அந்த திறந்த வாசல் பெரிதும் அனுகூலமான வாசல். இதுவரையிலும் நம்முடைய குடும்பத்திலே, வம்சத்திலே யாரும் பார்த்திராத, யாரும் பிரவேசித்திராத, என்னுடைய கற்பனைக்கு எட்டாத, என்னுடைய படிப்புக்கு மிஞ்சி, என்னுடைய திறமைக்கு மிஞ்சி ஒரு மிகப்பெரிய வாசலை எனக்காக ஒருவர் திறப்பார், எனக்காக ஒருவர் திறப்பார். அவர் வாக்கு கொடுக்கிறார். இதோ உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ மறுதலியாதபடியினால், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ மறுதலியாதபடியினால் உனக்கு ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி. Thank you Jesus. Hallelujah. Number 1, முதலாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நமக்காக ஆண்டவர் இந்த மாதத்தில் ஒரு வாசலை திறக்கிறார். இந்த வாசல் திறக்கும், உங்களுக்கு சீக்கிரத்தில் திறக்கும், பெரிதும் அனுகூலமான வாசல்.
ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவர்கள் அங்கே சேர்ந்தபோது சபைகளை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து, 14ஆம் அதிகாரத்தினுடைய நீங்கள் அதனுடைய 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பெர்கே ஊரில் வசனத்தை பிரசங்கித்து அத்தலியா பட்டணத்திற்கு அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேறின கிரியைகளுக்காக தேவனுடைய கிருபையை ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்தபோது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்திருக்கிறதையும் அறிவித்து. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இங்கே தேவ மனுஷன் சொல்லுகிறான், ஆண்டவர் அவர்களுக்காக ஒரு கதவை திறக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் எந்த இடத்துல அற்புதத்தை செய்யணும்னாலும் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா ஃபெய்த், விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லை அப்படின்னு சொன்னால் யாராலும் அவ்வளவு சீக்கிரமாய் அந்த காரியத்தை நம்ப முடியாது, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனுஷனுக்குள்ள என்ன வேணுனாலும் கொண்டு வரலாம், ஆனால் அந்த ஃபெய்த், விசுவாசம் இருக்கு பாருங்க, அந்த விசுவாசத்தை நம்மளால கொண்டு வர முடியாது. சிலர் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நான் நம்புறேன், அவங்களை நம்புறேன், இவங்களை நம்புறேன். அந்த நம்பிக்கை மட்டும் இல்லை, ஒரே விசுவாசம். பாருங்க, திருச்சபையில் எத்தனையோ பேர் அற்புதத்திற்காக வருவார்கள், ஜெபம் பண்ணுவாங்க. சிலர் கூட்டிட்டு வருவாங்க, பாஸ்டர் இவங்க இன்னும் ரட்சிக்கப்படலை, இவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். உடனே அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அற்புதம் எல்லாம் நடக்கும். ஆனால் அற்புதம் நடந்ததுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ளே வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், பிரதர் ஆண்டவர் உங்களுக்கு இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சுருக்கிறார்ல, நீங்கள் எதுக்கு சர்ச்சுக்கு வரல? இல்லை, நான் சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்கிறேன், நான் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கிறேன், எல்லாத்துக்கும் நான் போவேன், இதுக்கும் நான் வர்றேன் அப்படின்னா அவங்க ஃபெய்த் என்ன ஃபெய்த்னா எல்லாம் ஒன்று தான். அப்படின்னா தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரை அவர்களால் நம்ப முடியல. அப்போ இந்த விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் யார் அப்படின்னா அது கர்த்தர். இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா என்ன பேசுறார் அப்படின்னா, எப்பா இதுவரைக்கும் உனக்கு எத்தனையோ கதவுகள் திறந்திருக்கிறது, எத்தனையோ கதவு திறந்திருக்குது, ஆனா அந்த கதவுகளில் ஒரு பெரிய எழுப்புதலை நீ பார்க்கல, அந்த கதவுகளில் ஒரு கிரௌட நீ பார்க்கல. ஆனா நான் இப்போ நீ ஊழியம் செய்கிறதற்காக ஒரு கதவை திறக்க போகிறேன். என்ன கதவை திறக்க போற அப்படின்னா விசுவாசத்தின் கதவை கர்த்தர் திறக்க போகிறார். இந்த மாதம் நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு கதவை திறக்க போறாரு. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு கதவை திறக்க போறாரு, உங்க குடும்பத்தில் ஒரு கதவை திறக்க போறாரு. என்ன கதவு அப்படின்னு சொன்னா அது விசுவாசத்தின் கதவு. இதுவரையிலும் நம்பவே உங்களால முடியாது. நீங்க ஒத்தனை பேர் நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், பாஸ்டர் என்னதான் அற்புதத்தை பார்த்தாலும், எவ்வளவு ஆண்டவருடைய மிராக்கிளை பார்த்தாலும் ஃபெய்த்தை எனக்குள்ள கொண்டு வர முடியல பாஸ்டர். என் பிள்ளைக்குள்ள விசுவாசம் அப்படின்றது ஒன்றும் வரமாட்டேங்குது. அவன் ஜெபம் பண்றான், சர்ச்சுக்கு வர்றான், என்னமோ பண்றான், ஆனா ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் வரமாட்டேங்குது, கர்த்தர் செய்வார் அப்படின்னு வரமாட்டேங்குது. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாசலை திறக்க போறார். இதுவரையிலும் தடுமாறி கொண்டிருக்கலாம், இதுவரையிலும் மன சஞ்சலத்திலே இருக்கலாம், ஆனா இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாசலை திறப்பாரு. அது ஃபெய்த், விசுவாசத்தின் வாசல். விசுவாசத்தின் வாசல். இந்த மாதம் நீங்கள் நம்புவீர்கள், இந்த மாதம் உங்களுடைய வாயினாலே நீங்கள் அறிக்கை செய்வீர்கள். எத்தனை பேர் எதிர்த்து பேசினாலும், எத்தனை பேர் நடக்காது என்று பேசினாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் குறையாது, உங்களுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை குறையாது. ஏன்னா ஆண்டவர் ஒரு விசுவாச வாசலை உங்களுக்காக கர்த்தர் திறப்பார்.
கர்த்தர் ஒரு விசுவாச வாசலை நமக்கு திறப்பாரானால் அந்த காரியம் நடந்து முடியும். அந்த காரியம் நடக்காமல் இருக்காது. ஹல்லேலூயா. அற்புதம் நடப்பதற்கு முன்பாக, நல்லா கவனிச்சுக்குங்க, அற்புதம் நடப்பதற்கு முன்பாக ஆண்டவர் செய்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னன்னா ஃபெய்த். ஆண்டவர் எத்தனை பேருக்கு அற்புதம் செய்தாரோ அவர்கள் அற்புதம் செய்கிறதற்கு முன்னாடி அவங்களுக்கு ஆண்டவர் என்ன வளர்த்தினார்னா அவங்க ஃபெய்த்தை வளர்த்திட்டாரு. அவங்க விசுவாசத்தை வளர்த்தினதற்கு பிற்பாடு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல அற்புதம் நடந்துச்சு. நான் நம்புறேன், ஒரு காரியத்தை குறிச்ச விசுவாசத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள வளர்த்துறாரா? உங்களே அறியாம சூழ்நிலை அவ்வளவு சாதகம் இல்லாத போதும் உங்க மனசுல ஒரு ஃபெய்த் வந்துருச்சா, ஒரு விசுவாசம் வந்துருச்சா, நீங்க அந்த விசுவாசத்தை விடாதீங்க. நம் விசுவாசம்ன்ற ஒண்ணு உங்களுக்குள்ள ஆரம்பிச்சுச்சுன்னா அடுத்த படி ஃபெய்த் அற்புதத்தை கொண்டு வந்து சேர்க்கும். விசுவாசம், உங்க பிள்ளைய குறித்து நீங்க விசுவாசிக்கிறீங்கல்ல, அந்த விசுவாசம் சாதாரணமா வரல. அத்தனை பேராலையும் நம்ப முடியல, ஆனா உங்களால விசுவாசிக்க முடியுதில்ல. நான் நம்புறேன், அந்த விசுவாச கதவலை திறந்தவர் கர்த்தர். இந்த மாதம் எனக்கு ஆண்டவர் விசுவாச கதவுகை கர்த்தர் திறக்க போகிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர், அது நடக்கும் என்கிற நம்பிக்கையை எனக்குள்ளே தருகிறவர், அதை செய்வேன் என்கிற நம்பிக்கையை எனக்குள்ளே தருகிறவர், எனக்குள்ளே இருக்கிற ஃபெய்த்தை வளர்த்துகிற தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறாரு. கேள்விப்பட்ட அத்தனை ஜனங்களும் அப்படியே போய் குவிஞ்சிட்டாங்க. அந்த வீடு சின்ன குட்டிய வீடு, அந்த வீட்டுக்குள்ள நிற்க முடியல. வாசல்ல ஃபுல்லா கிரவுடு, உள்ள போகவே முடியாது. ஆண்டவரை வெளியில பார்க்கவே முடியல. ஆனா வேதம் சொல்லுது, வழியிலே ஆண்டவரை சந்திக்கிறதுக்காக ஒரு 4 பேர் டீமா அப்படியே பேசிட்டே போகும்போது வழியில பார்த்தீங்கன்னா ஒரு திமிர்வாதக்காரனை பார்க்குறாங்க. ஐயோ, இயேசு மட்டும் ஆண்டவரிடத்துல போறதுக்கு மட்டும் வழி இருந்தா, இயேசு மட்டும் இந்த பக்கமா வந்தா இவனை தொட்ட உடனே இவன் சுகப்படுத்துருவானே, இவனுடைய பிரச்சனை இதோட முடிஞ்சு போயிருமே, இவனுடைய வியாதி இதோட முடிஞ்சு போயிருமே அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க. ஆனா கிரவுட் ரொம்ப பெருசா இருக்குது. எப்படி உள்ளே கொண்டு போறது? சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்களே, அவ்வளோதான், நம்ம கொண்டு போகவே முடியாது. ஆனா இந்த 4 பேருக்குள்ளேயும் ஒரு ஃபெய்த் அப்படியே வளருது, அது உற்பத்தி ஆகுது. அந்த ஃபெய்த் வளர வளர அவங்கள போக விடல, அவங்கள தடுத்து நிறுத்துது. 4 பேரும் அவனை கட்டிலோட தூக்குறாங்க. இன்றைக்கு இவனுக்கு அற்புதத்தை வாங்கி கொடுக்காம போக மாட்டோம். கட்டிலோடு தூக்கிட்டு போய் நிறைய பேர் இடத்துல வழி விடுங்கப்பான்னு கேட்டா யாருமே வழி விடல. ஆனாலும் அவங்க விசுவாசம் அந்த இடத்துல நிற்கவே இல்லை. பிளான் பண்ணுறாங்க, ஐடியா போடுறாங்க, என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கூரைக்கு மேலே ஏறி கூரையை பிரித்து கட்டிலோட கீழே இறக்கி அந்த மனுஷனுக்கு அவர்கள் அன்றைக்கு அற்புதத்தை வாங்கி கொடுத்துட்டு தான் வெளியே போனாங்க. இதுதான் கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ளே திறக்கிற விசுவாச கதவு. விசுவாச கதவு. நான் நம்புகிறேன், இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஒரு விசுவாச கதவை திறப்பார். அநேகர் பார்த்து விட்டு போவார்கள், ஆனா உங்களுக்கு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நீங்க திரும்பி வருவீங்க, இல்ல இந்த காரியத்தை ஆண்டவர் என் மூலமா செய்வாரு, நான் ஜெபத்தை விட மாட்டேன்னு சொல்லி நீங்க தொடருவீங்க. உங்களுக்கு முன்னாடி பெரிய பெரிய எதிர்ப்புகள் நிற்கும், நடக்காதுன்னு சொல்றதுக்கு 1000 பேர் சுத்தி நிற்பாங்க. ஆனா நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. காரணம், உங்களுக்குள்ளே இருக்கிற ஃபெய்த் அந்த அற்புதத்தை வாங்குற வரைக்கும் உங்களை விட போவது இல்லை. இந்த விசுவாச கதவு திறக்கணும்னு சொல்றவங்க கைகளை மேல உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கேளுங்க அப்பாட்ட கேளுங்க. இந்த வாக்குத்தத்தம் எனக்குத்தான். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ஆமென். இந்த வாக்குத்தத்தம் எனக்குத்தான். இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியதுதான். இந்த மாதம் எனக்குள்ளே
ஒரு விசுவாச கதவு திறக்கட்டும். விசுவாச கதவு திறக்கட்டும். என் பிள்ளைய குறிச்ச விசுவாச கதவு எனக்கு திறக்கட்டும். என் எதிர்காலத்தை குறிச்ச ஒரு விசுவாச கதவு எனக்குள்ள திறக்கட்டும். ஒப்பு கொடுங்க, நல்லா ஒப்பு கொடுங்க, சத்தத்தை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த கிரியை நடப்பீங்க ஆண்டவரே. விசுவாசத்தை துவங்குறவர் நீர்தானே, விசுவாசத்தை முடிக்கிறவர் நீர்தானே. இந்த மாதம் ஆண்டவரே எனக்காக ஒரு கதவு, விசுவாச கதவை திறக்கிறவர், 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 திறக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. பாடும், திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. சொல்லுவோம், இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமி. விசுவாசத்தோடு இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள் பூமியில் இல்லை. கர்த்தரை போல வல்லமையுள் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பூமியில் இல்லை. கர்த்தரை போல வல்லமையுள் பூமியில் இல்லையே. பலவானில் வில்லை முறித்து கீழே தள்ளுகிறார். பலவானில் வில்லை முறித்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில். இப்ப கைய மேலதே. இல்லை இல்லை இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன். விசுவாசத்தோடே பாடுவோம். தமனமரஹதரரம் முதலரம் அடைப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன். ஆமென், ஹல்லேலூயா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் எனக்காக ஒரு கதவை திறக்கிறார். அது பெரிதும் அனுகூலமான ஒரு கதவு. இந்த எனக்கு திறக்க போறார் ஆண்டவர், பெரிதும் அனுகூலமான ஒரு கதவு. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் எனக்கு ஒரு கதவை திறக்க போகிறார். எனக்கு விசுவாசத்தின் கதவை எனக்காக திறக்கிற கர்த்தர். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில், ஹல்லேலூயா,
அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் திறந்த 3 கதவுகள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்திற்காய் கர்த்தர் திறந்த 3 கதவுகள். முதலாவது நம்பர் 1, பெரிதும் அனுகூலமான ஒரு கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. நம்பர் 2, எனக்காக விசுவாசத்திற்குரிய ஒரு கதவு எனக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது. நம்பர் 3, மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறான், இப்பொழுது எனக்கு முன்பாக என்னுடைய ஊழியத்திற்கு ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. அது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிற கதவு என் சொந்தக்காரர்கள் திறந்தது அல்ல, என்னுடைய ஆசிரியர் திறந்தது அல்ல, என்னுடைய பலத்தால திறக்கப்பட்டது அல்ல, என்னுடைய படிப்பில் திறக்கப்பட்டது அல்ல. எனக்கு திறக்கப்பட்டிருக்கிற இந்த கதவு என் கர்த்தராலே திறக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க அப்பா உங்களுக்காக திறந்த கதவு இல்லை, உங்க அம்மா உங்களுக்காக திறந்து வச்சிருக்கிற கதவு அல்ல, உங்களுடைய படிப்பு உங்களுக்காக திறந்த கதவு அல்ல. ஆண்டவர் உங்களுக்காக இந்த மாதம் ஒரு கதவை திறக்கிறார். உலகத்திலே இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கான கதவை பூட்டலாம், எத்தனை கதவுகள் வேண்டுமென்றாலும் பூட்டி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நானே உனக்காக திறப்பேன். கர்த்தர் திறக்கிறதற்கு இறங்கி வருவார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். எஸ் பிரைஸ். நம்ம பார்க்க போகிறோம், உன் பிள்ளைக்கு கர்த்தரால் ஒரு கதவு திறக்கும், உடைய மகனுக்கு கர்த்தரால் ஒரு கதவு திறக்கும், உடைய மகளுக்கு ஆண்டவரால் ஒரு கதவை திறக்கும். இந்த கடனை அடைப்பதற்கு கர்த்தரால் ஒரு கதவு திறக்கும், இந்த வியாதி சரி ஆவதற்கு கர்த்தரால் ஒரு கதவு திறக்கும். அந்த கதவை பூட்டுவதற்கு ஒரு மனிதனாலும் முடியாது, ஒரு மனிதனாலும் முடியாது. இந்த மாதம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டியது எதற்காகன்னா, ஆண்டவரே உம்மாலே ஒரு கதவு திறக்கணும், உம்மாலே ஒரு கதவை திறக்கணும். எனக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆதியாகமத்தில் ஞாபகம் வருது, ஒரு மிகப்பெரிய ஜல பிரளயம் வருகிறது, ஒரு பேழை. ஆனால் வேதத்தில் ரொம்ப அழகா ஒரு வசனம் சொல்லுது, அந்த கதவை ஆண்டவர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் உள்ளே விட்டு என்ன பண்ணினாராமா? சொல்லுங்களேன். கதவை ஆண்டவர் பூட்டினாரு. அப்போ கதவு அவருடைய கண்ட்ரோல்ல இருக்குது. கர்த்தருடைய கை கண்ட்ரோல்ல இந்த பேழையினுடைய கதவை ஆண்டவர் கொண்டு வந்தாரு. இப்போ பாருங்களேன், ஒருவேளை கர்த்தருடைய கண்ட்ரோல்ல மட்டும் அந்த கதவு இல்லைன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரே ஃபேமிலி, ஒருத்தருடைய மூஞ்சியை ஒருத்தர் எத்தனை நாள் பார்த்துட்டு இருப்பாங்க? சண்டை வராமல் இருக்குமா? பிரச்சனை வராமல் இருக்குமா? சிலரெல்லாம் பிரச்சனை வந்த உடனே என்ன பண்ண தெரியுமா? கதவை திறந்து நான் குதிக்கிறேன் தண்ணியில். எல்லாரும் செத்து போயிட்டாங்கல்ல, எங்கள் அம்மா அப்பாவே செத்து போயிட்டாங்க, நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்? நானும் போய் சாதுறேன். அங்கே பிரச்சனை நடக்கும்போது அத்தனை பேரும் எங்கே தான் போயிருப்பாங்க? கதவுக்கு பக்கத்தில் தான் போயிருப்பாங்க. ஐயோ என்னால் உள்ளே இருக்க முடியல, எனக்கு டென்ஷன் ஆகுது. ஆனால் வேதம் சொல்கிறது, அந்த கதவை ஆண்டவருடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்தார். இன்னும் யாராவது ஒருத்தர் இந்த நோவாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க யாராவது வந்து கதவை தட்டி, அப்பா திறப்பா, உனக்கு நான் இப்படியெல்லாம் பண்ணலான்னாப்பானா இந்த நோவா திறந்திருப்பார், மொத்த தண்ணியும் உள்ளே வந்து இவங்களும் போயிருப்பாங்க. அதனால் கதவுனுடைய கண்ட்ரோலை யார் எடுத்தான்னா கர்த்தரே எடுத்தார். ஹல்லேலூயா. அந்த ஏற்ற நேரம் வரும்போது அந்த கதவை கர்த்தரே திறந்து அவர்களை அனுப்பினார். பிரதர் சிஸ்டர், என் அன்பு தாய் தகப்பனே, ஆண்டவர் இந்த மாதம் தெளிவாக நம்மோட பேசுகிறாரு. நானே உனக்காய் கதவை நானே திறப்பேன். அசை எவ்வளோ பிரயாசப்பட்டேன் இந்த கதவை திறக்கிறதுக்கு, எவ்வளோ பிரயாசப்பட்டேன். என்னால் முடியல. எத்தனையோ நான் நினச்சேன், இந்த பூட்டை இது மட்டும் பூட்டி கிடக்குது, இந்த விஷயத்தில் மட்டும் எனக்கு அற்புதமே நடக்கலையே. அதனால் என்னென்னமோ சாவியை போட்டு நான் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் பிரயாசம் எடுத்தேன். ஆனால் அந்த கதவை திறக்கவே முடியலை பாஸ்டர். அந்த கதவு அடைக்கப்பட்டு கிடக்கிறது. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட அங்கலாய்ப்போடு வருத்தத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.
நானே உனக்காக அந்த கதவை. ஏற்ற வேளை வரும் சிஸ்டர், பிரதர், ஏற்ற வேளை வரும். அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவரே வருவார். நீங்கள் பிரயாசமே பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரே அழகா திறப்பார். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்ல. ஒரு விசை ஒரு கதவு ரொம்ப ரொம்ப லாக் ஆயிடுச்சு. அந்த கதவை திறக்கணும், ஆனால் திறக்க முடியல. உடனே அந்த சாவியை போட்டு கையை போட்டு என்னமோ திறந்து பார்த்தா கை தான் ரொம்ப வலிக்குதே தவிர அந்த கதவு திறக்கலை. உடனே ஒரு துணி எடுத்துட்டு வந்து அந்த கீழே சுற்றி அதுக்கப்புறம் திறந்தா அது திறக்கலை. அதுக்கப்புறம் ஒரு இரும்பு ராடை எடுத்து அதை உள்ளே வச்சு லைட்டாக திறந்தா அந்த சாவி தான் பெண்ட் ஆகுதே தவிர கதவு திறக்கலை. இப்படியே அப்புறம் எண்ணெய் ஊற்றி பார்த்தோம், அந்த கதவு திறக்கலை. லைட்டாக நம்பி பார்த்தோம், கதவு திறக்கலை. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அந்த கதவை திறக்கிறதுக்கு போராடி 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 திறக்கவே முடியல. ஆனால் கதவை திறக்கிறதுக்குன்னு சாவி போடுற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இங்கே காந்திபுரத்தில் இருக்கார். சரி, அவரை போய் நேரடியாக கூட்டிகிட்டு வந்து, உங்களுக்கு காசு தர்றோம் சார், எவ்வளோ கேட்டாலும் தர்றோம், அதை திறக்கணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக அந்த சாவியை அவரே போட்டு மைல்டாக அப்படி நேக்கு பார்த்து ஒரு செகண்டில் அப்படி திறந்துருச்சு. 5 மணி நேரம் போராட்டம். ஆனால் அந்த கதவனுடைய கீயை ஒருத்தருக்கு திறக்க முடியும், ஒருத்தருக்கு திறக்க முடியும். அவர் எந்த பாடும் படலை, அவர் எந்த தட்டு முட்டும் கொடுக்கல. அவர் லைட்டாக திறந்தார். சார், எவ்வளோ வேணும்னு கேட்டால் ஒரு 1500 கொடுங்க சார். ஏன் சார், ஒரு நிமிஷத்துலன்னா வந்துட்டு போனீங்க, ஒரு நிமிஷம்னாலும் நான் திறந்தேன்ல. சரி, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் திறந்து கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் எத்தனையோ பேர் 5 மணி நேரம் 6 மணி நேரம் இந்த கதவை திறக்கிறதுக்காக போராடி இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் நீங்கள் போராடாதீங்க, நீங்கள் போராடாதீங்க. சாவியை வச்சிருக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் வாக்கு கொடுத்திருக்கிறார். தாவீதின் திறவுகோலை உடையவர். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் தாவீதின் திறவுகோலை உடையவர். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய கர்த்தர். அவர் திறந்தால் அதை அடைப்பதற்கு ஒருவராலும் முடியாது, அவர் அடைத்தால் ஒருவராலும் திறக்கவும் முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நம்ம அப்படிதான் ஜெபம் பண்ணணும், நம்ம அப்படிதான் ஜெபம் பண்ணணும். நீங்கள் தான் கீ வச்சிருக்கிறீங்க. என் கணவனாருடைய கீ என் கையில் இல்லை, யார் கையில் இருக்குது? சத்தமாக சொல்லுங்க. என் பிள்ளையினுடைய கீ என் கையில் இல்லை, யார் கையில் இருக்குது? என் பிஸ்னஸினுடைய கீ என் கையில் இல்லை, யார் கையில் இருக்கிறது? திறவுகோலை உடையவர். 10 டைம் கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, திறவுகோலை உடையவர். என்னுடைய திறவுகோலை உடையவர், என் குடும்பத்தின் திறவுகோலை உடையவர், என் ஊழியத்தின் திறவுகோலை உடையவர். நல்ல அறிக்கை செய்யுங்க. கர்த்தராலே எனக்கு ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தராலே எனக்கு ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. நல்ல அறிக்கை செய்து கர்த்தராலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் நான் பார்க்க போகிறேன், இந்த மாதம் நான் பார்க்க போகிறேன். என் கர்த்தருடைய கரத்திலே வைத்திருக்கிற அந்த கீயை கொண்டு, திறவுகோலை கொண்டு, எனக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற அந்த கதவை கர்த்தர் திறக்கிறதற்கு வல்லவர். Thank you Jesus. இந்த மாதம் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடியினால் இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். கர்த்தர் எனக்காக திறக்கிற முதல் வாசல், எனக்காக ஆண்டவர் பெரிதும் அனுகூலமான ஒரு வாசலை கர்த்தர் எனக்காய் திறக்க போகிறார். எனக்காக கர்த்தரே திறக்கிறவர். ஹல்லேலூயா. எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் சொல்லிக்கொண்டே எழும்பி நிற்கலாம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
ஹல்லேலூயா, ஆமென். இல்லை இல்லை இல்லை, என்னுடைய வாசலை அடைப்பதற்கு ஒருவராலும் முடியாது. கர்த்தர் எனக்காக அவரே இந்த மாதம் ஒரு வாசலை திறக்க போறாரு. நல்லா ஆமேன் சொல்லி அந்த நாளை நான் எதிர்பார்க்கிறேன். அந்த நாளை நான் எதிர்பார்க்கிறேன். அப்பா, நீர் இறங்கி வாரும், நீர் இறங்கி வாரும், நீர் இறங்கி வாரும். நீர் இறங்கி வந்து அந்த பூட்டப்பட்ட வாசலை நீர் திறப்பீராகப்பா. ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களையும் தட்டி, நீர் திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. பாடுவோம். திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமி. பாடிக்கொண்டே, இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனை தப்பவிடாம் கடலில் அழித்தவரா. நாசியின் சுவாசத்தால் செங்கடல் அவர் இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனை தப்பவிடாம் கடலில் அழித்தவரா. மரண இருள் சூழ்ந்திடும் வேளை பஸ்காட்டுக்குட்டி. மரண இருள் சூழ்ந்திடும் வேளை பஸ்காட்டுக்குட்டி. பாதை எந்த கூடாரத்தை என்றும் அணுகாது. பாதை எந்த கூடாரத்தை என்றும் அணுகாது. என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இப்ப கைய வேட்டை. இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஓ இல்லை 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 இல்லை. ஓ ஹால், கர்த்தரை போல பரிசுத்தமுள் பூமியில் இல்லை. கர்த்தரை போல வல்லமை பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தமுள் பூமியில் இல்லை. கர்த்தரை போல வல்லமை பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை முறித்து கீழே தள்ளுகிறார். கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரை உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் கைகளை மேல தட்டே. இல்லை இல்லை இல்லை, சத்தமா சத்தமாய் பாடி விசுவாசத்தோடு இப்போ 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 அந்த வாசல் திறக்கட்டும். வாசல் திறக்கட்டும். வாசல் திறக்கட்டும். வாசல் திறக்கட்டும். என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை கடைசியாக சொல்லுவோம். இல்லை இல்லை. லோத்தனம் கரப்தேலன் வல்லம 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 மகிம மகிம. இப்போ இப்போ ஒவ்வொருவர் மேல் சொல்ல 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 சொல்ல. ஓ இல்லை 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 இல்லை, வாசலை அடைப்பவனில் இயேசுவே இயேசுவே இறக்க செய்யுங்கப்பா.
இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. சத்துரு வாசலை அடைக்காதபடி இப்பொழுது ஆண்டவரே அவருடைய கையிலிருந்து மீட்டு தருவீராக. நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலிக்காதபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டார். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். இதுவரையிலும் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக பூட்டப்பட்ட வாசல் தான் இருந்தது. ஆனால் இந்த மாதம் உங்கள் கண்களுக்கு முன்பாக பல வருடங்களாய் மாதங்களாய் பூட்டப்பட்டு கிடக்கிற அந்த வாசல் இந்த மாதம் எனக்காக திறக்க போகிறது. அதை சொன்ன கர்த்தர் தான் வாக்கு கொடுத்தார். முதலாவதாக எனக்காக ஒரு பெரிய வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். இரண்டாவதாக எனக்கு அனுகூலமான வாசலை கர்த்தர் எனக்காக திறக்க போகிறார். மூன்றாவதாக எனக்காக ஒரு விசுவாச வாசலை கர்த்தர் எனக்காக திறக்க போகிறார். நான்காவதாக கர்த்தராலே எனக்கு ஒரு வாசல் இந்த மாதம் திறக்க போகிறது. எஸ் பிரைஸ். இதுவரையிலையும் எதிர்ப்பா இருந்த இடத்திலே இந்த மாதம் எனக்கு சாதகமான ஒரு வாசல் திறக்க போகிறது. இதுவரையிலும் சின்ன சின்ன வாசல்களை பார்த்த நான் சீக்கிரத்திலே ஒரு பெரிய வாசலை நான் பார்க்க போகிறேன். இதுவரையிலையும் பாதி நம்பிக்கை இல்லை என்ற எனக்கு ஒரு விசுவாச வாசல் திறக்க போகிறது. இதுவரைக்கும் மனிதர்கள் அடைத்த வாசல், மனிதர்களால் திறக்க முடியாமல் இருக்கிற வாசல், இந்த மாதம் கர்த்தரே எனக்காக வாசல்களை திறக்க போகிறார். கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் நம்புறேன். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேங்க் யூ ஜீசஸ். இந்த மாதம் குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், செய்கிற வேலை, பண்ணுகிற பிரயாணம், அனைத்திலும் கர்த்தருடைய கரம். சர்ச்சில் இருக்கிற பிள்ளைகளோட, ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளோட, குடும்பத்தோட ஆண்டவரே கிருபையா இருக்கட்டும். ஆண்டவரே நிறைய பேர் ஆகஸ்ட் மாதம்னாலே இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய மனிதர்களுக்கு கெட்ட மாதம்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நாங்க நம்புறோம், இதுதான் எங்களுக்கு பெஸ்ட் மாதம், இதுதான் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மாதம், எங்களை ஆசீர்வதிக்கிற மாதமாய் மாற்று. ஆண்டவரே இந்த ஊழியத்தை தாங்குற பிள்ளைகளுக்காய், தசம பாகத்துல உண்மையா இருக்கிற பிள்ளைகளுக்காய் அப்பா, அவங்க இந்த மாதத்துல ஒரு சாட்சி சொல்லணும். ஆண்டவரே இந்த ஊழியத்தை நான் தாங்கின ஆண்டவர் எனக்கு பல மடங்கு எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு சொல்லணும்ப்பா. இந்த மாதம் 27ஆம் தேதி நடக்கிற வாலிபர்கள் மாநாடு எங்க கையில ஒண்ணுமே இல்லப்பா. ஆண்டவரே எங்க கையில ஒன்றும் இல்லை. இந்த தரிசனத்தை கொடுத்தது நீங்க ஆண்டவரே, இந்த டேட்டை தீர்மானிச்சது நீங்க ராஜா. இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில், இந்த கோயம்புத்தூர் தாலுக்கா, கோயம்புத்தூர் சுத்தி இருக்கிற 10,000 கணக்கான வாலிபர்களை இந்த மாதத்துல எழுப்பணும் ஆண்டவரே. நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே வாலிபர்கள் மத்தியில ஒரு திறந்த வாசலை, இதுவரையிலையும் யாரும் பார்க்காத பெரிய வாசலை, அனுகூலமான வாசலை, என்னமோ தெரியல இந்த வாக்குத்தத்தத்தை அதுக்காக கொடுத்தீங்களான்னு நாங்க நம்புறோம் ஆண்டவரே. இந்த 3 வார்த்தையும் ஊழிய சம்பந்தப்பட்டு தானப்பா வருது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தானப்பா கொடுத்தீங்க. அதனால நாங்க சபையாரா நாங்க சேர்ந்து நிக்கிறோம். இந்த மாதம் ஒரு அனுகூலமான வாசல் திறக்கணும், வாலிபர்கள் மத்தியில திறக்கணும்.
இந்த வாலிபர் கூட்டத்தில் எழும்பி நிற்கிற வாலிபர்கள் உலகத்தை கலக்கணும் ஆண்டவரே, ஊழியர்களாய் எழும்பணும் ஆண்டவரே, அவர்கள் மூல லட்சங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. சிகரெட்டு, கஞ்சா, அசுத்தம் இது எல்லாம் தூக்கி வீசப்படுகிறத நாங்க பார்க்கணும். வாலிபர்களுடைய கண்ணீரோட ஒப்பு கொடுக்கிறத நாங்க பார்க்கணும். தகப்பனே, இந்த தேவைகளை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம் ஆண்டவரே. அந்த சாப்பாட்டு காரியங்கள், ஒழுங்கு காரியங்கள், PA சிஸ்டம் அரேஞ்ச்மெண்ட் ஆண்டவரே, ஆயிரக்கணக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு ராஜா. நீங்க வாங்க ஆண்டவரே. இந்த கூட்டம் முடியும் போது நாங்க மிச்சம் எடுக்கணும் ஆண்டவரே. அந்த தேவைகளை சந்திங்கப்பா. அதுக்காக வாக்கு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் 1000 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. அவங்க கொடுக்கிற அந்த ஒரு காரியத்தினால ஒரு வாலிபன் எழும்பி வைராக்கியமா நின்னா அது போதும் ஆண்டவரே. அந்த கிருபையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. உங்க கிருபை தாங்கி நடத்தட்டும். மனதார உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இன்று நடக்கிற 10 மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த ஆண்டவரே, அந்த ஃபாஸ்டிங் பிரேயரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றுமென்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.